வணக்கம். ரிஷா ஐயங்கார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன லஞ்சுன்னா பருப்பு உருண்டை குழம்பு. நான் வெறும் கடலை பருப்பு தான் போட்டிருக்கேன். இந்த கப்பால் ஒரு கப்பு, ஒரு 2 மணி நேரம் ஊறுறது. ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த கப்பால் ஒரே ஒரு கப்பு கடலை பருப்பு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வேணும்னாக்கா பாதி துவரம் பருப்பு பாதி கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நான் வெறும் கடலைப்பருப்பு போட்டு பண்ண போகிறேன். வெங்காயம் போட்டு பண்ண போகிறேன். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கறி வந்து உருளைக்கிழங்கு இது மாதிரி தோலோடு நல்லா மண்ணெல்லாம் அலம்பிட்டு தோலோடு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உருளைக்கிழங்கு கறி. அப்புறம் பாலக்கீரை மிளகு வத்தல். இங்கே என் கையால் ஒரு 2 கைக்கு பயத்தம்பருப்பு வேக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா மலர வெந்துட்டு. இப்போ என்ன பண்ணலாம், இதில் ஒரு அரை தக்காளி போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். அப்புறம் இந்த கீரையெல்லாம் போட்டேன். இது பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன், நிறைய தண்ணி விடலை, இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி, அப்புறம் கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான். இது வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே குழம்புக்கு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வெறும் தேங்காய் தான். நீங்கள் வேணும்னா சோம்பு பிடிக்கணும்னா சோம்பு போட்டுக்கலாம். நான் வெறும் தேங்காய் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஏற்கனவே மிளகு வத்தல், மிளகு மட்டும் அரைச்சிக்கணும். கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பும் போட்டு அரைச்சிக்கணும். இங்கே பாருங்கள், குழம்புக்கு இதை நல்லா விழுது அரைச்சிட்டு வந்துட்டேன் தேங்காய். இப்போ என்ன பண்ணலாம், உளுத்தம்பருப்பு நிறைய வேண்டாம், 1 டீஸ்பூன் போல் உளுந்து, வெறும் 1 டீஸ்பூன் போல் உளுந்து போட்டிருக்கேன். மிளகு விட்டதுனால மிளகு தான் நிறைய வேணும். மிளகும் நல்லா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகு. செவந்தெடுத்து இந்த ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் அரைச்ச ஜார் தான், அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக தேங்காய், இதை நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம் கீரைக்கு. இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, அப்புறம் மிளகு, தேங்காய் இதை அரைச்சி விழுது எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் பருப்பு உருண்டைக்கு பருப்பெல்லாம் அரைச்சிக்கலாம். இது மிளகா போடாமல் வெறும் உப்பு போட்டுக்கிட்டு பண்ணலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் உரப்பு, உருண்டை மட்டும் சாப்பிடும்போது வெறும் உப்பு மட்டும் இருக்கும். அதுக்கு ஒரு மிளகா போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இந்த உருண்டைக்கு தேவையான மட்டும் உப்பு, அப்புறம் 2-3 கருவேப்பிலை இலை, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி. இது போட்டு தண்ணி நம்ம வடைக்கு எப்படி அரைக்கப்போமோ அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாகவே நல்லா அரைச்சிட்டேன், கெட்டியாக. இப்படி தண்ணி ஜாஸ்தி விடாமல் அரைச்சிருக்கேன். இப்போ இதில் ஒரு கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கிறேன். நிறைய இல்லை, வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது பிசைஞ்சிட்டு அப்படியே உருண்டையாக வச்சுட்டு நம்ம போடும்போது காட்டுறேன். எண்ணெயில் போட்டு பொரித்து தான் நான் போட போகிறேன். இது இல்லை, நீங்கள் வந்து வெயிட்டில் வைக்கிறதுனால கூட இட்லி பானையில் வச்சுக்கலாம், ஆவியில் வைக்கிறதுனால கூட வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா பாலக்கீரை ஜம்முன்னு சூப்பராக வெந்துடுது. இந்த பாருங்கள், அப்படியே சிம்லேயே விட்டேன், நல்லா ஜம்முன்னு வெந்துடுது.
இந்த அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு போடாமல் கூட பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் உளுந்து போடுறது. இல்லைனா வெறும் தேங்காய் மிளகு மட்டும் போட்டு அரைச்சி கொட்டலாம். அவ்வளோதான், கரெக்டாக கூட்டு பதத்துக்கு வந்துட்டு அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். லேசாக கொதி வரா மாதிரி வரட்டும். லேசாக கொதி வரணும், ஜாஸ்தி கொதி வர வேண்டாம். அப்புறம் நம்ம தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான், ஆயிடுச்சு. இங்கே எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த வடை இது மாதிரி குட்டி குட்டியாக, ரொம்ப பெருசாக இல்லாமல் இது மாதிரி உருட்டி நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறேன். அதுக்குள்ளே குழம்பு தாளிச்சிடலாம். இது ஒரு 2-2.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் உளுந்து, துவக்கிற சமயத்திலேயே கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இலை, அப்புறம் கொஞ்சம் இந்த சாம்பாருக்கு வெங்காயம். வெங்காயம் நல்லா பொன்முருளாக வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்துக்கு தேவையான ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ இது வெங்காயம் வதங்கட்டும். பாருங்கள், நல்லா ஜம்முன்னு ஆயிடுத்து. அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். உருண்டையும் போட்டேன். இங்கே பாருங்கள், இது உருண்டை நல்லா பொன்முருளாக ஆகணும், நல்லா பொன் கலரில் வதங்கணும். இப்போ சிம்மில் வச்சுருக்கேன், ரொம்ப பெருசில் வைக்க வேணாம், அப்புறம் உள்ளெல்லாம் சரியாக வேகாது. அதனால் அதுவும் ஆட்டம். இங்கே நல்லா பொன்முருளாக வந்துட்டு வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, தக்காளி நல்லா மசிய வேகணும். அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், நான் சாம்பார் பொடி போட்டு தான் பண்ண போகிறேன். அதனால் ஆனால் ஒரே ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி. நம்ம உருண்டையில் வேறு பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம், அதனால் நிறைய சாம்பார் பொடியில் ஒரே ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடியும் போட்டுட்டு இது நல்லா இந்த தக்காளி மசிய வேகட்டும். அப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிட்டு, இப்போ முதல்ல இந்த சாம்பார் பொடி பச்சை வாசனை போகணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது முழுகிற அளவு கொட்டிக்கிறேன். இது வேகட்டும், கொஞ்சம் அந்த பச்சை வாசனைலாம் போட்டோம், அதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், உருண்டையெல்லாம் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு வடை மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதை எடுத்துடலாம். எடுத்து இன்னொரு ஈடு இருக்குது, அதையும் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நிதானமாகவே தீயை நிதானமாக வச்சு வேக வச்சோம்னாக்கா நல்லா இங்கே பாருங்க இது மாதிரி வரும். வடையே தான் இது, எப்படியே சாப்பிட்லாம். அடுத்து இங்கே பாருங்கள், நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கோம், குழம்பு பொடியோட பச்சை வாசனை போயிருக்கோம். நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணியாக, இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக விடுறோம் பாருங்கள். கெட்டி புளி இல்லை, நல்லா தண்ணியாக புளி, அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகணும், கொதிக்கட்டும். இங்கே பாருங்க, இன்னும் ஒரு 4 உருண்டை வந்தது, அதுவும் போட்டேன்.
அவ்வளோதான். ஒரு அந்த சின்ன கப்புக்கு ஒரு 10 உருண்டை வந்தது. இப்போ இதை நல்லா பொறுமையாக ஆட்டம். இந்த சாம்பார் கொதிக்கிற வரைக்கும் இதை ஆட்டம். இந்த சாம்பார் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்கிறது. இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இன்னும் கொஞ்சம் உப்பு போடலை, உப்பு போடலாம். முதல்ல இது புளி தண்ணி பச்சை வாசனை போட்டோம். அதுக்கடுத்து இங்கே நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு வறுக்க போகிறோம், கறி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக அதுக்கும் கடுகு உளுந்து பொரியிறது, கடுகு பொரியிறது, அதிலே கொஞ்சமாக உளுந்து நல்லா சவக்கிறது கூடவே கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயப்பொடி. இப்போ இந்த உருளைக்கிழங்கு போட்டுடலாம். ஒரு மீடியம் சைஸில் ஒரு 6 உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் இந்த இதுக்கு தேவையான உப்பு. உருளைக்கிழங்கு அப்படியே வதக்கினா வெந்துடும். இல்லை தண்ணி அப்படியே தெளிச்சிக்கணும். இப்படியே பரப்பி வச்சுட்டு இதை கொஞ்சம் இங்கே பாருங்கள் தண்ணி இருக்குது, அதனால் அப்படியே பரப்பி வைக்கிறேன். வேணும்னாக்கா தண்ணி தெளிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் புளியோட பச்சை வாசனை போயிட்டு நான் இது மாதிரி குழிவாக இருக்கிற கடாய்க்கு மாற்றிட்டேன். ஏன்னா இப்போ உருண்டை போடும்போது ஊறணும். ஃப்ளாட்டாக இருந்த கடாயினா கொஞ்சம் ஊறாது, இது லேட் ஆகும். அதனால தான் இது முழுகணும் எல்லாம். இந்த உருண்டையெல்லாம் ஒரு 10 உருண்டை வந்திருக்கு. உருண்டையை பாருங்கள், இதை உடச்சி காட்டுறேன். சூப்பராக இருக்கும் இந்த உருண்டை. மொத்தமே சேர்த்துறேன். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் தேங்காய் பால் விட்டுக்கலாம். ஒரு நல்லா 5 நிமிஷமாக உருண்டையெல்லாம் போட்டு இது மாதிரி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது இந்த தேங்காய் பால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். தேங்காய் பால் தேங்காய் பால் சேர்த்துட்டு வெறும் அது நுரைச்சி வந்தால் போதும். அப்படியே திக்கும் ஆகிடும். சிம்லேயே வச்சோம்னா அப்படியே கொஞ்சம் திக்காகட்டும், ஆன அப்புறம் இறக்கலாம். இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா தண்ணி தெளித்த நிறைய விடலை, அது உதிராக அப்படியே வெந்து வந்திருக்கு. இந்த பாருங்க உடைச்சா உடையிறது. இப்போ என்ன பண்ணலாம், நான் இந்த கறி மேல் பொடி போடுறேன். நீங்கள் வேணும்னாக்கா ரெட் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம், காரப்பொடி கூட போடலாம். நான் இந்த மேல் பொடியே போடுறேன். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் மேல் பொடி போட்டுட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக உருளைக்கிழங்கு கறி. இது தயிர் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி அப்புறம் பூரி ஜம்முன்னு இருக்கும். ப்ளைனாக இந்த காரக்கறி இதை அப்படியே பரப்பி இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும் நம்ம இறக்குற வரைக்கும். இங்கே பாருங்கள் குழம்பு அப்படியே மிதந்து ஆயிலெல்லாம் விட்டுட்டு வருது. நல்லா திக்கம் ஆகிருக்கு. இன்னும் இது மாதிரி இந்த அளவுக்காவது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. இது கீரைக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, அவ்வளோதான். பெருங்காயம் வேண்டாம். நம்ம மிளகு போட்டு தாளித்து கொட்டியிருக்கோம், அரைச்சிருக்கோம், மிளகு போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் பெருங்காயம் தேவையில்லை. வேணும்னாக்கா பெருங்காயம் போட்டுக்கலாம். நான் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். அப்படியே இந்த கீரையில் தாளிப்பு சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுது. நல்லா முன்னத்தோடு நல்லா திக்காயிடுது. அப்படியே சிம்லேயே தான் வச்சுருக்கேன், நான் பெருசாக வைக்கலை. இப்போ இதில் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி,
இதுக்கும் அப்படியே கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான். பருப்பு உருண்டை குழம்பு என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இந்த குழம்புக்கும் இந்த கீரைக்கும் அட்டகாசமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு காரக்கறி அதுவும் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு அவ்வளோதான். இதுவும் இறக்கிறேன், குழம்பையும் ஆஃப் பண்ணிடுறேன். இன்றைக்கெல்லாம் லஞ்சு ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு பருப்பு உருண்டை குழம்பு, பாலக்கீரை மிளகூட்டல், உருளைக்கிழங்கு கறி சாதம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.